கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 27வது அதிகாரம் 8வது வார்த்தையில், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்று காண்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய கஷ்ட சமயத்தில் நான் கர்த்தருடைய முகத்தையே தேடுவேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லுகிறார். நாம் பைபிளில் முதல்லிருந்து கடைசி வரை நாம் வாசிக்கும் பொழுது எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருந்த நிமிஷம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்த நிமிஷங்கள் அல்ல. பயங்கரமான கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அவர்கள் வேதனையிலும் தான் போய்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி கூப்பிட்ட யாவரும் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் கேட்டதை விடவும் நினைத்ததை விடவும் அதிகமாய் கர்த்தர் கொடுத்து வழிநடத்தினதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அப்படி ஒவ்வொரு பக்தன்மாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ததை நாம் அது வேத வசனங்கள் வாய்த்தும் அதே மாதிரி பிரசங்கங்கள் கேட்டும் சாட்சிகள் கேட்டும் நாம் மனதிலாக வைத்திருக்கும் பொழுதும், ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த கர்த்தருடைய முகத்தை தேடுகிறதற்கு பதிலாக நாம் உலகத்திலே யாரிடத்திலிருந்து நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று பறந்து ஓடுகிறதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் அப்படியல்ல. நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்க வேண்டும், என்னுடைய கஷ்டத்தில் நான் கர்த்தருடைய முகத்தை தான் பார்ப்பேன் அப்படி என்று சொல்லி. அப்படி ஒரு முழு இருதயத்தோட கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கடந்து வருகிறது. அதனால் நீங்கள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற எந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேயும் கர்த்தருடைய முகத்தை பார்க்குவதற்காக நீங்கள் மறக்க வேண்டாம். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இவர்களுக்கு இருக்கிற இந்த கஷ்ட நேரத்திலே கர்த்தாவே உமது முகத்தை தேடலாம் என்று இவர்கள் நினைத்திருக்கும் பொழுது, உமது முகத்தை தேடுகிற உமது பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அப்பா ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆசீர்வாதங்களையும் ஆரோக்கியங்களையும் கொடுத்து நீர் வழி நடத்துங்கப்பா. இவர்கள் எதற்காக உம்முடைய சமூகத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அதற்கு இன்றுதானே ஒரு மறுபடி கிடைப்பதற்கும் அவர்கள் தேவனுடைய சமூகத்திலே சந்தோஷமாய் வாழ்வதற்கும் கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும்போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சுள்ள தகப்பனே, ஆமென்.